நீங்களும் துன்புறு திருத்தத்துக்கு தான் வந்தீங்களா? இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் போல. நல்ல வேலை, நாளைக்கு 2 நாள் தான். இன்னொரு குரூப்ல 2 யூடியூபர் இருக்காங்க. நீங்க அந்த லிங்க் அனுப்புனீங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். நான் அதை பார்த்துட்டு சரி ஒருவேளை தெரியாம கூட சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். லிங்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயில் இருக்குன்னு சொன்னாங்க, குளிர் எல்லாமே. ஐயோ அதை மறந்துட்டேன் நானு. இதுலயே தான் வச்சிருக்கேன், எதுவுமே எங்க வைக்கல. இது அப்படி மட்டுமே தெரிஞ்சிருந்தா என்னோட லாக்கில் கூட வச்சுக்கோங்க. ஆமா தெரியாது, பண்ணி கேட்டு வந்திருக்கேன். மதியம் வரைக்கும் விட்டுருவேன், எதுவும் பண்ணிடாதீங்க, வந்து எடுத்துக்கிறேன். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி இல்லை, எனக்கு டைம் முடிஞ்சுது. லாக் உங்ககிட்ட தானே இருக்கு? லாக்கர் தானே. நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வர போறீங்க? இல்ல ப்ரோ, இன்னைக்கு அப்படியே கிளம்பிலாம் பாக்குறேன். ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஓ அதான் அவங்களுக்கு இதுல ஈஸியா ரூம் கிடைச்சது ப்ரோ, சிஆர் ஆபீஸ்ல. ஓ பரவாயில்ல, நமக்கு கிடைக்காது தனியா வந்திருக்கனால. அவங்க எடுத்து கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கிளம்புனா 7 மணி ஆச்சு. எந்த பக்கம் போனோம் தெரியலையே. எது இதே தானா? லேடிஸ் வயசானவங்க யாரும் போலியா? இனிமே தான் போவாங்களா? நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். காலையில் 5 மணிக்கு போச்சுண்ணா. டிடிடியா என்னன்னு தெரியல. அங்கேயா நிறைய பேர் நிற்கிறாங்க அந்த பக்கம்? ஓ வாலண்டியர்ஸ் இருக்கும். அதுதான் யூடியூப்னால பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியுது, நம்ம கிளம்பி வரோம். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஆமா
வெள்ளியங்கிரி இப்போ தான் போயிட்டு வந்தேன். சரி சரி. பயங்கரமாக இருந்ததுங்க. 7வது மலையெல்லாம் நொந்துட்டேன். இல்லை நீங்கள் ரெகுலராக போகிறீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்குது, அதில் ஆட் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே. ஓகே ஓகே ஓகே. அவங்க ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க. அவங்க ரெகுலராக போவாங்க. ஒரு மாதம் வந்து கொஞ்சம் டல்லு தான், அதனால எங்கேயும் அலோடு அதிகமாக இல்லைன்ட்டு. ஸோ அந்த பிளான் நாளைக்கு போட்டு வராங்க இங்கே. ఓ ఇది చెక్ పండ్రది ఎడకూడదన్నమాట. ముందరికెళ్ళి చాలా వ్యూ ఉంది, వెళ్ళండి. సరే ఒక్క సెకండ్ అమ్మా, ఇది సెక్యూరిటీ ప్లేస్. సరే సరే. మళ్ళీ మీ ఫోన్ గుంజుకుంటారు, వెళ్ళండి. ఓ సరే, ఓ అట్లనా, సరే సరే సరే. ఇంకా లోపలే పోలేదు మనం. இல்லை செக்யூரிட்டியில் இங்கே நான் யாரும் கூட பேசிக்கல. நல்ல வேலை அந்த குரூப்ல இருந்து இணைஞ்சிட்டோம். பரவாயில்ல. எது காட்டுப்பண்ணியா? எங்க? ஆமா ஆமா நகரு. ஓ இது என்ன இது? ஆமா தெரியுது, அங்க தெரியுது. புரியல. కాఫీ. అబ్బా పాలు ఉంది, కాఫీ ఉంది. అక్కడ ఇది పొంగలు, ఉప్మా, పులియోదర. సో టీటీడీ బాగానే చేసేస్తుంది కదా ఫస్ట్ రోజు కాబట్టి. మీరంతా కూడా మాలాగా వచ్చి తెలుసు. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா? நம்ம வீட்டில் இருக்க குளத்துக்கிட்டேயே அவ்வளோதான் இருக்குது, பெருசு பெருசாக. இதுக்கெல்லாம் ஏதாவது போட்டால் சாப்பிடுமா? போட்டிருப்பாங்க தான் போல, அதான் வந்துருச்சு. அதில் ஒன்று வாங்கி போட்டு விடலாமா? திட்ட போகிறாங்க. வேணாம், ஒரு திட்ட போகிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. வேற தண்ணி வேற. ஆமாம் இல்லை, சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ఆ అదే పడ 4 కేజీలు అంతే. 40 ఉండదు కేజీ, ఏముండదు అంతే. 4 కేజీలు బాగా ఇది అంతగా. ఇదంతా తినేది వీటిలో వేస్ట్ తిని పెరిగినాయి. అది ఆ షాప్ తింటే ఉంటుంది టేస్ట్. సాయంత్రంగా వదలదు. ఒక మైకే మాట్లాడు సార్, ఒక మైక్ పెట్టు. మైక్లు అంతా నీ దగ్గర పెట్టుకో. లేదా తాగేసినాను అప్పుడే.
நான் வேறு ஏதாவது இது பற்றி 6 பரவாயில்ல, ஆனால் வாட்ரு குளோரின் கலந்துருக்காங்க போல, மெட்ரோ வாட்டர் மாதிரி தான் இருக்குது. சரி சரி. ஆமாம், இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது அதுதான். சரி நீங்கள் ப்ரோ வந்து என்னாச்சு? ரெகுலராக போவீங்களா என்ன? எங்கே? வெளியே இப்போ போகலான்னு ஆரம்பிச்சிருக்கேன் வீட்டில். நான் வேறு ஏதாவது இது பற்றி 6 பரவாயில்ல, ஆனால் வாட்ரு குளோரின் கலந்துருக்காங்க போல, மெட்ரோ வாட்டர் மாதிரி தான் இருக்குது. சரி சரி. ஆமாம், இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது அதுதான். சரி நீங்கள் ப்ரோ வந்து என்னாச்சு? ரெகுலராக போவீங்களா என்ன? எங்கே? வெளியே இப்போ போகலான்னு ஆரம்பிச்சிருக்கேன் வீட்டில். 1 மாதம் எங்கேயும் போகல. கரெக்டு. ரொம்ப இதுவாக ஸ்டீப்பாக தான் இருக்குது, தள்ளுது. நம்ம சாப்பிட்டுட்டு வரோம்ல. 6 கிலோமீட்டர் தானா? అన్ని ఇట్లనే ఉంటుందా లేకపోతే నడిచిపోయేలాగా ఉంటుంది? అడవిలో పోవాలి అన్ని ఉండదు. కరెక్టే, అంతే. అది ఇంకా బాగా ఈజీగానే ఉంటుంది. బలిస్తాం సార్, బలిస్తాం నరకలంటే కొండ కూడా ఎక్కుతాడు. కొండమ్మా ఇది ఆ కొండ ఆ కొండ కూడా ఎక్కుతాడు. பார்த்து சரி வா, அப்படியே நடந்து போயிடலாம். சில இதெல்லாம் இருக்கு. ஆ, ஓடி போயிட்டே இருக்கு, நிற்காத மாதிரி எடுத்துட்டு வருவோம். ஃபுல்லாக அன்னமாச்சாரிய கீர்த்தனை ஓடிட்டு இருக்கு. சுசீலா அவங்க பாடினதெல்லாம் ரொம்ப பெக்யூலியராக இருக்குது, வேறு எங்கேயுமே கிடைக்காது. யூடியூப்லலாம் கேட்டதில்லை, இவரதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். தண்ணி போகிற சப்ளையா என்ன சப்ளை தெரியல. தண்ணி தான் நம்ம அங்கே போகிற அந்த டேம் இருக்கு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க போல. வந்து இங்கே ஒரு நிறைய இது இருக்குது, நீர் சோர்ஸு. ஆமாம், இல்லை, எனக்கு சுகர் இல்லை, நான் யோகா டெய்லி செய்கிறேன். ஆமாம், பிபி சுகர் செக் பண்ணாங்க, செக் பண்ணிட்டு விழுது, பிபி சுகர் செக் பண்ணி எனக்கு ஃபிட்டு கொடுத்துட்டாங்க. பிபி சுகர் செக் பண்ணி எனக்கு ஃபிட்டு கொடுத்துட்டாங்க. ஃபிட்டு கொடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போன வாட்டி போலீஸ்காரங்க என்ன உனக்கு ஃபிட் இல்லை போகிறாங்க. காரணம் கேட்டால் அவனுக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்கிறாங்க. மனசு தாங்க முக்கியம், நீங்களாம் தெம்பா இருக்கீங்க. 60 வயசு ஆச்சு, நான் என்ன செக் நீங்கள் வந்து 40 கிலோ 30 கிலோ தூக்குவீங்களா? நான் தூக்கி காட்டுறேங்க. ஆமாம், எனக்கு ஹெல்த்துக்கு செக் பண்ணுங்க, வயசு பார்க்காது. ஹெல்த்து அவங்க செக் பண்ணிட்டாங்க ஓகேன்னு, நீங்கள் இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு என்ன உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன செக் பண்ணுறேன் செக் பண்ணுங்க, நீங்கள் டெஸ்ட் வைங்க, என்ன ஓகேனா கொடுங்க. இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது, ரிட்டர்ன் போகணும்னா 60 வயசு தான். ஏன் நீ வெளியே போர்டு வைக்கல? பஸ் ஏறத்து மட்டும் போர்டு வச்சு நான் அப்படியே போயிருப்பேன்ல. காசும் போச்சு, டைம் வேஸ்ட்டு. இப்போ இந்த காசு யார் தருவா? திருப்பதி ஏலியமா தர்மம் பண்ணுதுங்கிறீங்க, இந்த மாதிரியா? எனக்கு காசு லாஸ் தானே. பஸ் ஏற இடத்துல ஒரு செக் பண்ணி நீ அனுப்பிட்டு அங்கேயே போனால் அப்போ நான் ஊருக்கு போயிருப்பேன். இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இவ்வளோ நேரம் வாதான வாட்டி அங்கே விட்டாங்க. అంటే ఎట్టా మనుషులు గుర్తుపట్టలేదా? ఎట్టా నార్త్లో పోవీங்க వాయిసే గుర్తుపట్టేయాలా? இது எதுனா தீர்த்தமா என்னன்னு தெரியல. ఇది ఏదైనా తీర్థమా? శనకనంత తీర్థం. ఓ ఇక్కడ వాటర్ ఉంది. అవును, దాంట్లో ఫిష్ చెప్పులు వేసుకుని ఎక్కచ్చునా ఎక్కకూడదు. వదిలేసే వచ్చా, చెప్పులు తీసేసేయండి. మనకి పద్ధతి నీళ్ళు చల్లుకుంటాంలే అని అందుకే అదే అనుకుంటా. వీడియోలు తీస్తా అంటే పక్కకు వచ్చా. సరే ఎక్కడుంది టేప్? பண்றாங்க. நமக்கு இது மாதிரி எடுத்து பழகி போச்சு. சனக்கநந்தன தீர்த்தம், அங்கே தீர்த்தம் இருக்குல்ல, நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு ட்ரெக்கிங். எடுக்கணுமா? இல்லை நான் எடுத்துக்கோங்க. நான் அப்படியே ஒரு மெமரிஸ்க்காக தான் எடுக்கிறேன். ஆமாம். நீங்கள் சொன்னீங்களே ப்ரிஸ்கிரிப்ஷன் 65 அப்போ அது முதல்ல அவர் கூட தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஓஹோ. அந்த குரூப் 4 உடஞ்சி அது அவங்க ஆனால் நிறைய வயசானவங்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகிறாருல்ல ப்ரோ. அந்த குரூப்பில் இருந்தேன். அந்த குரூப் தான் 4 உடஞ்சி. ஓ. அதில் ஒரு குரூப்பில் தான் நான் இப்போ இருக்கேன். ஓ. அவருடைய டச் இருக்கு. பட் அந்த மனுஷன் போடுறது கொஞ்சம் இப்போ பேக்கேஜ் மாதிரி போட்டு போகிறதா. ஓ அதனால் இல்லை. ஆக்சுவலாக நம்ம நாட்டில் பிஸ்னஸ்னால் நல்ல பிஸ்னஸ் இருந்தால் ஃபுட் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி டூரிசம். ஆமாம். அவர் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரீயாக தான் கூப்பிட்டு போனார். ஆமாம். கூட பார்த்தீங்கன்னா 30-40 பேர் கேங் சேர்ந்துரும். ஆமாம். போட்டுருவார் போவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இப்போ அவங்க அந்த குரூப்பில் சில இதெல்லாம் ஆகி பாலிட்டிக்ஸ் ஆகி அந்த குரூப் ஒரு குரூப் பிரிஞ்சு அந்த குரூப் இன்னொரு குரூப்பாக பிரிஞ்சு இப்படி பிரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இவரும் வந்து இல்லை மக்களும் அந்த மாதிரி தானே எதிர்பார்க்குறாங்க. ஸோ காம்பேக்டாக அவங்களே வந்து எல்லாத்தையும் செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து கஷ்டமே இல்லை, நமக்கு ஃபுட்டு இவங்க டிடிடி கொடுத்துட்றாங்க. ஆனால் மற்றபடி வேற எங்கேயாவதுலாம் போனால் அவங்களோட டூரில் போனது நல்லது. ஆமாம். அதனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் டூர்னா இப்படி இந்த மாதிரி இடத்துக்கு போனால் அந்த இடத்துல 2-3 ஏரியா கவர் பண்ணுற மாதிரி ஃபுட்டோட பண்ணுறாரு. பரவாயில்ல. தண்ணி எல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதிசயம். 2 கிலோமீட்டர் இருக்கும் ப்ரோ. அப்புறம் இருக்காது. அவங்களால அவ்வளோதான் செட்டப் பண்ண முடியும். மண்ணு பெருசு. ஐயோ மாஸ்க் நான் மறந்துட்டேன். சார்ஜ் இருக்குது இல்லை. நிற்கும். ఈసారే కదన్నా ఇది ఇంత చేసేది, ఎప్పుడు చేసేదారా? ఇప్పుడు ఈసారి బాగా చేస్తున్నారు టీటీడీ. మీరు టీటీడీయా లేకపోతే కాంట్రాక్టరా? అబ్బా ఇంత అడవి ప్రాంతం మొత్తం చేసేదంతే కష్టం అయితే చేస్తున్నారు, పర్లేదు. இந்த மாதிரி காய் வச்சுக்கினே இந்த மாதிரி பார்த்துக்கிறேன். நாங்கள் இங்கே இருக்கிற போய் வந்து சொல்லிக்கிறான். இது சொல்லுதா நான் நடப்பேன்டா வாடா போலாம். வாங்க. இது நேச்சுரல் ஃபார்மேஷன்லாம் இல்லை, கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது மண்டபத்துக்கு மாதிரி அப்படி பிடிச்சிருக்கோங்க. இருட்டாரு ப்ரோ. ஓகேவா? பார்க்குற வியூஸ்லாம் இந்த இடத்துல கூட ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மெமரி இதாச்சு. ஆமாம். தேவையில்லாத மட்டும் இல்லை. நான் எப்படியும் என்னுடைய யூடியூப்ல போட்டுடுவேன்ல, அதனால ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது டிஜிட்டல் கேமரா வாங்கினதுக்கப்புறம் சரி ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். எல்லாம் சிஸ்டமில் போட்டு சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க் கரெக்ட் ஆகிடும். 1000 ஃபோட்டோஸ் வீணாக போச்சு. அந்த ஃபோட்டோஸில் இருந்த ஆளுங்களும் காணும். அதனால தான் யூடியூப்ல போட்டு எப்போ நாளைக்கு எப்படியும் இருக்கும் தானே அப்படின்னு. இப்போ எங்கள் அம்மா கூட இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட வீடியோஸ்லாம் யூடியூப்ல போட்டதுனால தான் பார்க்க முடியுது. இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது யூடியூப் மூலமாக. அதுலேருந்து மக்கள் பார்த்து ரெவென்யூ வந்து அதுவும் அட்வான்டேஜ் தான். என்ன கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாரு. ஓ. இவர் என்னன்னா நான் என்னை கேட்டாங்க உடனே அவரு தான் கொஞ்சம் அட்மினா. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்கோர் பண்ணல. அவர் எப்போவுமே அப்படியே ஏதாவது பேசுவார். அவர் என்ன போட்டிருக்காரு, இந்த மாதிரி பிடி சிகரெட்லாம் கொண்டு போகக்கூடாது. ஆமாம். அது இந்த மாதிரி நிறைய எண்ணம் போட்டு இதில் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போனோம்னா டோக்கன் வாங்கிட்டு போங்க. ஆமாம், அது நல்லது தானே. டோக்கன் வாங்கிட்டு போங்க. அதை இப்போ தான் நினச்ச நேரம் தர மாட்டாங்களே. ஆமாம். 5 மணிக்குள்ள வாங்க காலையில். இது கீழே இறங்கி போகிற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். பாரு. ஆனால் இது பாதெல்லாம் போட்டிருப்பாங்களா இல்லை அமைஞ்சிருக்குமா? இது லேசாக இதாக இருக்கலாமா? ஆமாம். ஆனால் இந்த பக்கம் மட்டும் பாதை. நீங்கள் எத்தனை மணிக்கு வாங்கினீங்க, எத்தனை மணிக்கு போனீங்க லைனுக்கு? நான் வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் போய் நின்றேன். நான் கரெக்டாக 6 மணிக்கு நான் டோக்கன் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி நான் போனேன்ல 31, எனக்கு 1ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு தான் தரிசனம். அது வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வாங்கணும். நமக்கு தனியாலாம் அமையாது. எஸ்எஸ்டி டோக்கனில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது ஆல்ரெடி வந்து மெமரிஸ் ஃபுல்லு எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ముకుంద గోవింద போலாமா? క్యాంప్ ఉందండి. సో ఫస్ట్ ఎయిడ్ మెడికేషన్స్ అన్నీ ఉన్నాయి. డిహైడ్రేషన్ అవుతారేమో, మీరు ఫ్రీ వాటర్ కూడా ఉంది, ఫ్రెష్ వాటర్. మీరు అయితే వాటర్ 2 కిలోమీటర్స్కే ఉంటుందంట కాదు? ప్రతి స్టాప్ ఉంటుంది. పర్లేదు, అవును. ఈసారి చాలా బాగా చేశారు లాగుంది. అది గవర్నమెంట్ అదే. ఇనిషియేటివ్. అయితే జెల్యూసులు అదంతా ఉంది లాగుంది మీ దగ్గర. మొత్తం మీకు మెయిన్ ఎమర్జెన్సీ కూడా ఇది ఓఆర్ఎస్ కూడా ఉంటుందా? అన్నీ ఉంది. అన్నీ ఉంటాయి. ఎవ్రీ 2 kilometers ఒక మెడికల్ క్యాంప్ ఉంది మీకు. ఓకే, ఎసెన్షియల్ మెడిసిన్స్ అంతా ఉంది. ఇప్పుడు 2 kilometers. పర్లేదు, తెలియలేదు కదా, నడిచింది తెలియలేదు. సో మళ్ళీ ఇంకా 4 అంతే. 4.5 అంతే. ఎవ్రీ 2 kilometers ఒక మెడికల్ క్యాంప్. సూపర్. మీరు స్వెట్ ద్వారా వాటర్ బయటికి పోతుంది. మీరు వాటర్ ప్రతి స్టాప్ దగ్గర ఒక గ్లాస్ అన్న తీపించుకోవాలి, సరేనా? తీపించుకుంటే మీకు తెలుస్తుంది. ఇక్కడే అండి, ఇక్కడే ఉంటుంది. పడ్డారా ఎక్కడైనా? లేదు లేదు. ఏమైనా వెయిట్స్ మోసారా? అయితే ఇక్కడే ఈ వెయిట్స్ అంతా కూడా ఏం లే. అవునా? ఎందుకంటే ఇంట్లో స్టెప్స్ ఎక్కి దిగి స్టిప్ గా ఉంటుంది, అందువల్ల. థ్యాంక్స్ అండి. ఓకే. మీరు ఒక దగ్గర కూర్చోండి. பண்றதுக்கு நடந்து டைப் பண்றோம்ல, தமிழ்ல வர கஷ்டம். இல்ல தமிழ்ல நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? தமிழ் வாய்ஸ் டைப் பண்ணலாமே. டைப் பண்ணலாம்னு பார்த்தேன். ஓ, வாய்ஸ் டைப்பும் பண்ண தெரியும்? இல்ல, எதுக்கு இந்த மெசேஜ் பண்ணாலே வந்து இதுக்கு என்ன விளைவு? இல்லங்க, அதாவது நீங்க டைப் பண்றதையே வாய்ஸ்ல போட்டீங்கன்னா அது டைப் ஆகும். ஆமா ஆமா ஆமா, புரியுது. ஓ, எனக்கு பாதையை காமிக்கல பாருங்க. பாதை எப்படி கரடு முரடா இருக்குன்னு காமிக்கணும். நல்லா தான் இருக்குது அட்வென்ச்சர். நல்ல வேலை நீங்கள் ஒருத்தங்க கிடச்சிங்க, இல்லைனா நானும் தனியாக புலம்பிட்டு போயிடுவேன். இல்லைனா எனக்கு வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் மனக்கு வந்திருக்கும். மறக்கணுங்கிறது இது மாதிரி இதான் வர்றது. இல்லை, தனியாக போகிறப்ப வேறு என்ன பண்ணுறது? இல்லை, நேற்று நைட்டு தான் படுத்துட்டு 8 மணி 9 மணி படுத்துட்டப்பவே ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியோட பக்கத்தில் சைட்லாம் எல்லாம் இது பண்ணிட்டுருந்தாங்க. பார்த்தேன், என்னடா இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அது சின்னதாக கட்டி வச்சது கூட அப்படியே ரொம்ப நாளாக நிற்கும். ஆனால் இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது விழுந்துடும் அப்புறமா எடுத்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ சின்னதாக மேலே காலை பொம்மல் வச்சுருப்பாங்களா இருக்கும். ஆனால் எனக்கு வருஷக்கணக்காக இருக்குன்னு தோணும் எனக்கு. இருக்கலாம். ஆனால் ஸ்ரீகாளஹஸ்தியில் நானும் அந்த மாதிரி வந்து நல்லா பெருசாக இது இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன், G+2ன்னு. ஆனால் அதே மாதிரி தான் கட்டினேன். அது நமக்கு வீடு வாங்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக இருந்ததுங்க. அது இதுவும் வந்து ஒரு சும்மா நம்ம மைண்டை வந்து மாற்றிக்கிறோம். அந்த காலஸ்தி கண்ணப்பம்பலம் நல்லா இருக்கு இப்போ. ஆமாம், போயிருந்தேன். எது சொல்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு. கண்ணப்பம்பலம் நல்லா இருக்கு, நல்லா பெருசாக சிவன் பார்வதி. ஆமாம், அவர் பேர் வந்து என்னது? அதெல்லாம் ஓகே ப்ரோ. என்ன பிரச்சனை? நல்லா இருக்கு. ஆனால் 3 GB இருக்கப்பவே ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி காமிச்சது பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. நல்லா வெயிலும் இருக்குது, காற்றும் இருக்குது பாருங்க. வாங்க அப்படி நடந்து போகலாம். நீங்கள் எடுக்க போகிறீங்களா? இல்லை நல்லா தான் இருக்குது. அங்கே வந்து நமக்கு தெரியல, இங்கே நிழலில் தெரியுது நமக்கு. ஃபுட்டேஜ் நல்லா இருக்குது. நம்ம வேற என்ன பேசிகிட்டு இருந்தோம்ல எங்கள் அம்மா பற்றி. இல்லை, அவர் போட்டதுக்கு நான் என்ன போட்டேன், இந்த மாதிரி டோக்கன் வந்து அப்படி தரமாட்டாங்க, நீங்கள் வாங்கணும்னா 5 மணிக்கு லைனில் நின்றுருக்கணும். ஆமாம், எவ்வளோ கூட்டம் அதிகம். ஆனால் ஆமாம், எவ்வளோ நேரம் நின்றுருப்பீங்க? ரொம்ப நேரம் நின்றுருப்பீங்க. இல்லை, 1 hour கரெக்டாக 5 மணிக்கு போனேன். நான் 6 மணிக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்று வாங்கினது ஸ்ரீவாரி மட்டும் வாங்கினேன். ஆனால் அது அங்கே போய் நீங்கள் வந்து அந்த இது முதிரை போட்டுட்டு தான் வரணும். அவனும் கூப்பிட்றேன், அதுக்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்குமோ. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார், டோக்கன் வந்து இப்போ அப்படி தான் போட்டேன். என் கூட ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு,
அவர் வந்து இன்னைக்கு மார்னிங் வாங்கினாரு டோக்கனு எஸ்எஸ்டி டோக்கனு. நாளைக்கு நைட்டு இப்போ 8 மணிக்கு போட்டு 9 மணிக்கு 9 மணிக்கு நாளைக்கு வந்தீங்கன்னா வாங்கினா அதுக்கு அடுத்த நாள் டேட் போட்டு தருவாங்க. டேட் போட்டு தர்றது ரெகுலர் தான், எப்போ நடக்கிறது தான். ஆனால் நைட் போட்டு தர்றாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஆமாம், நீங்கள் டோக்கன் வாங்கினீங்க வாங்கினா அது இன்னைக்கு நைட் டோக்கன் போட்டுருக்காங்க. இன்னைக்கு நைட் வரைக்கும் நான் எதுவும் இருக்கணும்னு பார்த்தேன். பொது தரிசனம் போனால் 8 மணி நேரம் அடைச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்து அது முடிஞ்சங்காட்டி தான் இன்னைக்கே நான் தும்புருவேன். ஆமாம், இல்லை நான் நாளைக்கு வந்துட்டு நடந்து தான் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க. நாங்களாம் அது எங்கேன்னு பார்க்க கூட இல்லை. இந்த வயசானவர் வந்து செக் பண்ணதான் சொன்னாங்க. ஏஜ்டான ரொம்ப கொஞ்சம் உடம்பா இருக்க ஆளுங்களை செக் பண்ணிட்டு விடுறாங்க. வாயில சொன்னா விடுறதில்ல, ஐடி கார்டு காட்டினாலும் விடுறதில்ல. நிறைய லேடிஸ் வந்து சின்ன காட்டினாங்க, முடியவே முடியாதுன்ட்டாங்க. வீடியோனா? சரி. ஐயோ, நீங்க பார்த்து உக்காந்துட்டே போங்கம்மா. இல்லை, இப்போ ஒரு அக்கா போறாங்க, சரி கட்டிட்டு ஒரு அக்கா போனான்னு கேட்டாங்க. விடலையா ரொம்ப நேரமா. அப்புறம் கேள்வி இது வந்து பிபிலாம் செக் பண்ணி எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. இது என்ன தீர்த்தம் போட்டிருக்கு? குமாரதா இருக்காது. இது எப்படி முடிவு பண்ணுறாங்க தெரியல, ஒரு இதாக தான் இருக்காங்க. சரி, கன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து அந்த கண்ணில் வந்து பார்த்து ஏஜ் வயசு வச்சு அப்புறம் 2வது பிபி இது வச்சு முடிவு பண்ணுறாங்க. வயசு 23 வயசு 25 வயசு குண்டா இருந்ததுனால நீ போக முடியுமா இறங்குன்னு சொன்னாங்களே, பார்த்தோமே. பஸ்ஸில் சில இங்கே வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, எப்படியா கேட்டு போயிடலாம். பஸ்ஸில் இறக்கி விட்றாங்க சில பேர். ஆமாம், அங்கே தான் பிரச்சனை. அங்கே இங்கே வந்தவங்க வந்து எப்படியே அப்படி இப்படி சுற்றி 2 கிலோமீட்டர் தான் நடந்துருக்குமா? இன்னும் 4 இருக்கா? ஐயோ, அவங்க அங்கேயே 2 கிலோமீட்டர் சொன்னாங்க, போய் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு, எனக்கும் அந்த அந்த பைத்தியத்துக்கும் 13 வருஷம் வித்தியாசம். அப்போ அவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்களா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி காசுக்கு திருப்பி கொடுக்கலல்ல. நமக்கு ஏதாவது முன்னாடி இருந்து நமக்கு நல்லது செஞ்சுருக்கோம். பண்ணியிருந்தா வந்து சரி, திருப்பி தரல, சரி அதை வச்சுக்கிட்டாலும் போதும் நம்ம மனசு ஏற்றுப்போதே. இல்லை, அது இல்லாமல் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ நல்லவன் இல்லைடா, நீ நல்ல எண்ணத்தோட எங்களுக்கு காசு கொடுக்கலாத, அதான் எங்கள் ஹோட்டலில் ஊற்றிக்கிச்சுன்றாங்க. நான் சொல்கிறேன், காசு கொடுத்து திருப்பி தரணும். கடன் பேங்க்ல வாங்கியிருந்தா உங்களுக்கு சும்மா விட்டுருவாங்க. இல்லை, ஆக்சுவலாக அந்த ஹோட்டலுக்கு கூட நான் பாடுபட்டேன். இவங்க நிறைய குவான்டிட்டி வைக்கிறாங்க, 35 ரூபா கொடுக்கறது 40 ரூபா வாங்குங்க, குவான்டிட்டி கம்மி பண்ணுங்க. ஹிந்திக்கார பசங்களை எடுத்திருக்கீங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ சம்பளம் ஏன் கொடுக்குறீங்க? யாருமே இவ்வளோ சம்பளம் 1800 ரூபா ஒருத்தருக்கு. அது என்னது, அது சமோசாக்கு மாஸ்டராமா, அதுக்கு மாஸ்டராமா, இதுக்கு மாஸ்டராமா. அந்த ஆள் வந்து டோம்னு ஒன்றுத்துக்கும் தேராத நாய், சும்மா காசு வாரி கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் சல்யூட் அடிக்கணும். அந்த ஆளை பார்த்தா சல்யூட் அடிச்சுட்டா அவனுக்கு வந்து குளிர்ந்து போகும். இப்போ வந்து கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி யார்கிட்டயோ போயிட்டு, எங்கள் பெரியம்மா வந்து இப்போ பிள்ளைங்க இல்லை, அவங்க வீட்டில் போயிட்டு பிச்சைக்கார வாழ்க்கை வாழுதுங்க. என் காசு ஆட்டி போட்டு எனக்கு கெடுதல் பேசி மனசாட்சி இடம் புரியல. ஓ, தமிழா தெலுங்கா? తెలుగు హిందీ. సూపర్. ఇక్కడ ఆన్లైన్లో గేమ్ ఉందా? ఫ్రీ ఫైర్. అదే அவன் உன் ஹேர் ஸ்டைலை விட நல்லா வச்சிருக்கான்டா. ఏం నైట్ అంతా ఇక్కడే ఉంటారా? అయితే అలౌడ్ కాదంటనే. లోకలా? ఇక్కడ లోకలా? కొండ మీద ఇల్లులు ఉందా?
సరే సరే. ఆ షాప్స్లో అంతా సేల్స్ అవుతాయా? ఎప్పుడు ఎవరైనా ఉండాలి, కష్టం కదా సేల్స్ అవుతేనా అవ్వకపోతేనా. என்னோட ஃபேமிலியும் கூட வந்து முன்னாடி புக் பண்ணது நான் வந்து இந்த டைம் பார்த்துட்டு நான் దిగేది ఎక్కేది ఇదే రూటా అండి? ఇంకా సొగం ఉంది కదా? ఇంకా సగం ఉంది. అదే ఇదంతా ఏను కదా? ఇది ఇక్కడ ఏను కదా? అబ్బా ఇక్కడ బంచ్ షేప్గా వేసింది. ఈ తట్టు ఏనుగులు పోతుంది ఇలా ఉంది. అబ్బా పులిలు కూడా అట్లంటే சிறுத்தை சிறுத்தை சீத்தாஸ். அது சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓ என்ன சொன்னார்? பரவாயில்ல, எனக்கே புரியல எங்க அவர் சொன்னது. என்ன சொன்னார்? కరడి ఊరికే అయితే ఎంత స్పేస్ అయితే లేదు, 10 GB పైన పోతా ఉంది. ఉన్నంత దాకా ఎత్తుతాం అంతే. இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அவங்க எல்லாத்தையும் போட மாட்டாங்க போடுங்க. நான் ஆனால் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையுமே வந்து போட்டுடுவேன் மேக்ஸிமம். இல்லை, நான் எங்கே போனாலும் அது ஒன்றுத்துக்கே வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டு. ஆதார் கொடுத்து எனக்கு இது போட்டு கொடுத்தாங்க, ஸ்லிப் போட்டு கொடுத்தாங்க. இந்த ஹாலு இந்த லாக்கர்ன்ட்டு அங்கே போனால் லாக்கர் வந்து ஆல்ரெடி டபுள் அலாட்மெண்ட். ஐயோ, ஆல்ரெடி இருக்கிறதே போட்டு கொடுத்தாங்க போல. ஐயோ, அப்போ கஷ்டமாச்சு. கஷ்டமாச்சு கேளுங்க. அதை போட்டுறது ஏன்? ஐயோ, ரெக்கார்டில் இருக்கானா? ஓகே விடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி அப்புறமேல் பேசிக்கலாம். ஆனால் தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த வாட்டி. நான் இந்த மாதிரி நடந்தே கால் வந்து ஸ்கிட் ஆகுது. இதில் வேறு வெளுங்காலில் போனால் அது சின்ன வயசுலேருந்தே நடக்க பழகலை போலன்னு. தத்தக்க புத்தக்க நடக்க தான் பழகி இருக்கும். மேட் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அது ஏதோ பேசிட்டு ஏதோ கேட்டுட்டு என்னோட செக் அவுட் கொடுத்துருச்சு. ஐயோ, எனக்கே தர்மம் பண்ணியிருக்காங்க. இதே செக் அவுட் புதுசாக போட்டிங்களோ மறுபடியும்? புதுசாக அதை விட்டு சொல்லி அப்புறம் நான் தான் என் தப்பு தான் இரு நான் அப்படி வேற தர்றேன் அப்படின்ட்டு வேற போட்டு கொடுத்துச்சு. சூப்பர். அதுக்கு அந்த லாங்குவேஜ் சொல்கிறேன், எங்கள் 2 பேருக்கு இந்த கம்யூனிகேஷன் பயங்கரம் வருது. 5 கிலோமீட்டர் కదా. ஐயோ, இந்த இடத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதியை தாண்டியாச்சு. இந்த நேரத்தில் கரடு முரடாக இருக்குது. ஆனால் மலை அந்த வியூவெல்லாம் நல்லா இருக்கு. ஏன்? ఈ చెట్టు విరగొడితే దాంట్లోంచి వస్తుందా ఇదంతా? మొలక అన్ని చెట్లు ఉంటాయి. అలాగుంది ఇట్లాంటి అడవి ప్రాంతం.
ஓ அவர் ஷார்ட்டாக தான் பேசி கட் பண்ணுறாரு. இன்னும் 3 கிலோமீட்டர் போனால் தும்புரு தீர்த்தம் வருது. ம் ஓ கட்டை மாதிரி இதுவும் ஒன்று, கட்டை மாதிரி அவங்க ஏதோ ஒரு கயிறு கட்டி போகிறாங்க. டவர் கம்மியாக தான் இருக்குல்ல, 2 பாயிண்ட் தான் இருக்கு. ஓ அவங்களையா? ஏன் அந்த பிள்ளை என்ன அப்படி ஓடுறா? பயமே இல்லை. ஆமா நீங்க எதுவும் எடுக்கலையா போட்டோஸ்? சார்ஜ் தீர்ந்து போச்சு போல உங்களுக்கு. 50யா? 50% இருக்கு. அப்புறமா என்ன இது வச்சு வீடு வர வரையும் வேணுமே. ஓ நீங்க சார்ஜர் எடுத்துட்டு வரலையா? விக்கிறீங்க இருக்கட்டா? எடுங்க எடுங்க எடுங்க. ஃபுல்லா அதுதான் விழுகும். வெயில் தான் அதில் விழுகும். இல்லை பரவாயில்ல, ஆனால் தெரியுது. நான் கூகுள் மேல் కొండ మొత్తం వస్తుంది. నార్మల్ ఫోటో తీసుకున్నా. ఏడు బాగుంది కదా వ్యూ పాయింట్. ఇవే వద్దా? ప్లాన్ చేస్తాం. రిటర్న్ కదా, దూరమా ఇక్కడ నుంచి? అబ్బా ஐயோ ஜனம்மா, அப்பா கூட்டம் இருக்காங்களா ஐயா? ஐயோ அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தால் கஷ்டம். இப்போ கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா வரேன் வரேன் வரேன். எடுத்தது போடுறதே நிறைய இருக்கு. ஆமாம், நான் நேச்சுரல் சவுண்டில் விட்டுட போகிறேன். మెడికల్ ఓకే ఓకే. ఏం పేరు మీ పేరు? బాలు. గోవిందా 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 గోవిందా. వాళ్ళు చూసేసి వచ్చేసారు ఆత్మార్థంగా గోవిందా. ఇంకా నాకు ఇక్కడే కష్టంగా ఉంది. గోవిందా
ಗೋವಿಂದ ಎಲ್ಲಿದ್ಯಪ್ಪ ಗೋವಿಂದ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ ಹೋಗಿ ನೋಡಿ ಬರ್ತಾ ಇದೀನಿ ಗೋವಿಂದ ಕರ್ಕೋ ಗೋವಿಂದ ಸರಿ அப்பா ನಾಳೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ರೆಡಿ ಆದ್ರೆ ಅವ್ರು ಹೆಂಡ್ತಿದಿರೋರಲ್ಲಪ್ಪ ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. ఇది నాకు చాక్లెట్ ఇస్తారా? థ్యాంక్స్. అయ్యో ఇక రాలేదా? ವಾಟರ್ 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 ಬಾದಾಮ್ ಪಾಲ್ మిల్క్ పాల్. వచ్చేస్తారు ఉంటారు వాళ్ళు. இங்கெல்லாம் இன்னும் தெரியாது சார். அது வெயிலில் ஏறதான் தெரியாங்க. கண்டிப்பாக நம்ம வெயிலில் ஏற மாதிரி பிளான் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் பயம் வச்சுட்டாங்க. நான் அப்புறம் முடியலப்பா எங்கள் வீட்டில் வேணாம். వచ్చేసాం.
నైట్ ఏదైనా రెస్ట్రిక్షనా లేకపోతే పర్లేదా ఈరోజు? 6 కాదు సార్. అయితే అందరూ వెళ్తారు కదా, వాళ్ళతో పాటు వెళ్ళచ్చు, భయపడాల్సింది. இங்கே தான் இருக்கியா? ஆளை காணமே பார்த்தேன் நான். கரெக்டாக இப்போ தான் நினச்சேன் உன்னை பற்றி. ஆமாம், இங்கேயா? சரி சரி. வேணா விடுங்க, அதுவே போதும், நல்லா தான் இருக்கு. అయ్యో இல்லை, நான் திரும்பி வரப்போ எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ எடுத்தால் தான் உண்டு இந்த ஃப்ளோவில். మనం కళ్ళదు అందుకే వద్దు. నీళ్ళు ఈయన కత్తిరిస్తుందిరా. போவோம் போவோம்.
ப்ரோ அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு அந்த கேமரா. இப்போ ஊடி சேர்த்து பத்தது இப்போ வந்துட்டு சரி ஓகே மிஷன். ಬಾ ಹಾಗೆ ತರ ಮಗಿನೇ వాళ్ళకి అయ్యో నడిచేకి అవ్వదే. వేసుకుని పోవచ్చు నా చెప్పులు వేసుకుని పోవచ్చు. లేదన్న కొంత దూరం వేసుకోమండి అక్కడ
ఇంగియా దీంట్లో ఇంకొకటి ఉండాలండి. తీసుకున్నావా? నేను అప్పుడు కూడా తీయలేదు నిన్న పెట్టి బ్యాగ్ ఇచ్చేసి